Hi students, welcome to our channel Max Plus U. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல எத்தனாவது வீடியோ பார்க்க போறோம்னு தெரியுதா? வீடியோ நம்பர் 6. ஸோ அதாவது லாஸ்டா வந்து எக்ஸசைஸ் 5.4 பார்த்துருந்தோமா? ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.5 பார்க்க போறது இல்லை. 5.6 பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்டோட டெரிவேட்டிவ் பார்த்துட்டு தான் நம்ம லாக் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஏன்னா லாக் ஃபங்க்ஷன் கொஞ்சம் லென்த்தி. அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தரவா இருந்து ஃபார்முலாஸ் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக் போயிடலாமா? ஸோ பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க வந்து எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்கப்பா. இது வரைக்கும் சார் ஒன்னு கொடுத்ததுக்கே அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்க ரெண்டு கொடுக்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு நான் எப்பவுமே தீட்டா தான் கொடுப்பாங்களா அப்படின்னா தீட்டா தானே இல்லை, எதுனாலும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டீன்னு கொடுக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கேன்னு கொடுக்கலாம், ஏதோ ஒரு வேரியபிள். ஆனா அந்த ரெண்டு வேரியபிள் ரெண்டு இடத்துல இருக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இருந்தா ஒய் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. சோ இங்க தீட்டா இருந்தா இங்க தீட்டா இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். இங்க டி இருந்தா இங்கேயும் டி இருக்கும், இங்க சைன் டி, இங்க டி ஸ்கொயர், அந்த மாதிரி. சோ ரெண்டு இடமே சேம் ஆங்கிள் இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக தீட்டா எடுத்துக்கோம்ப்பா. சரிங்களா? சோ இப்போ வந்து then such functions are called parametric functions. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன்ல இந்த தீட்டா தான் பாராமீட்டர். தீட்டா இருந்தா தீட்டா பாராமீட்டர், டி இருந்தா டி பாராமீட்டர். ஓகேவா? சோ எது இருக்கோ அதுதான் அங்க பாராமீட்டரா கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச செயின் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு dy by d theta into d theta by dx. சரியா? அவ்வளவுதான். சோ இப்போ பெருசா எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. எக்ஸ்ல ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இருக்கும், ஒய்ல வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இருக்கும். அதுல நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் ஜெனரலா தான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம சம் போடும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ அப்போ எப்படி சம் போட போறோம் அதை பார்த்துடலாமா? டைரக்டா நம்ம சம்முக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் தனியா போடணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 5.6. ஸோ என்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கண்டிப்பா கொஸ்டின் நம்பர் 1. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2at ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ கொடுத்துறாங்கப்பா, ஒய்யோட வேல்யூ at பவர் 4 ஆம்பா. ஃபைண்ட் dy by dx. அங்க எக்ஸுக்கு இதுதான் அங்க நம்ம கான்செப்ட்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா எக்ஸ், ஆனா அங்க தீட்டான்னு பார்த்தோம், இங்க டி இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. எக்ஸ் ஒரு வேரியபிளை வச்சு டீயை வச்சிருக்கு, ஒய்யிலையும் டி வச்சிருக்கு. அப்படி இருந்தா என்ன பண்ண சொல்றாங்க? dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு dy by d theta into d theta by dx. இந்த d theta கேன்சல் ஆகிற மாதிரி நினைச்சிட்டா கூட dy by dx நமக்கு கிடைச்சிடும். அதுதான் அவங்க சொல்றாங்க. பாப்போமே என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு பார்த்துடலாமே. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2at பவர் 4, சரி 2at ஸ்கொயர், கரெக்டா? ஸோ அப்புறம் வந்துட்டு y இஸ் ஈக்குவல் டு at பவர் 4. இப்போ dx, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நான் எக்ஸை எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன்னு சொல்லுங்க. இங்க என்ன வேரியபிள் இருக்கு? கேன் யூ see the வேரியபிள்? வெரி குட். ஸோ இங்க டி இருக்கு. ஸோ அப்போ எக்ஸை எதை வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? டீயை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதை நீங்க மறக்கக்கூடாது. ஸோ dx by dt. ஸோ 2aன்றது கான்ஸ்டன்ட், அப்படியே எழுதிக்கிறேன். 2a எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனோட மல்டிப்ளைல இருக்கும்போது அந்த கான்ஸ்டன்ட்டை அப்படியே பண்ணிப்போம். ஓகேவா? நான் ஃபார்முலால கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உன் டேலண்ட்டை நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? ஸோ என்னதான் உனக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் உன்னை ஒதுக்கி வச்சா கூட உன் டேலண்ட் மூலமா கண்டிப்பா உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஸோ அதுதான் கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு டிஃபரன்சியேஷன், கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அந்த மாதிரி 2a வெளியில வச்சுட்டு டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருமா? டி ஸ்கொயரை டீயை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். கேன் யூ சே டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன்? சூப்பர், வெரி குட். ஸோ அதுதான் ஃபார்முலா. பவர் நல்லா படிச்சுட்டா அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ 2t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t வந்துடுது. இந்த 2a கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தானே. நான் ஏன் 2a அப்படியே எழுதியிருக்கேன்? ஏன்னா அது அதோட மல்டிப்ளைல இருக்கு. Very good. When the constant in multiplication it won't become 0. We should not forget. அதான் இந்த d by dx of k f of x is k f dash of x, மறக்க கூடாது. So very good மா, கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. So dx by dt equal to அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 2s are 4at வந்துருது. So இப்போ நான் dy by dt பண்ணிடலாமான்னு பாத்துங்க. So dy by dt equal to a into t power 4. t power 4 t வச்சே டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். சோ t power 4 டிஃபரன்ஷியேஷன் சொல்லுங்கம்மா. 4t cube.
வெரி குட், சூப்பர். t power 4 டிஃபரன்சியேஷன் இஸ் 4t cube. வெரி குட். இப்போ பாருங்க ஃபார்முலா சொல்லும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் a into 4t cubeன்றது வந்து 4at cube வரும். ஓகேங்களா? ஸோ dy by dt வந்துட்டு 4at cube. சம் முடிஞ்சிருச்சா? ஆக்சுவலா இது dy by dt. ஓகேங்களா? எழுதும் போது x மாதிரி எழுதிட்டேன். ஆக்சுவலா x தான் எழுதுனேன். ஸோ dx by dt, dy by dt. ஸோ இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது dy by dx. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க தான் நமக்கு செயின் ரூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ dy by d theta into d theta by dx அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா dy by dt இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். dy by dt ஃபர்ஸ்ட் by dx by dt. புரியுதாம்மா நான் என்ன சொல்றேன்னு? dy by dx எழுதணும்னா dy by dt, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். dx by dt போய் முதல்ல போட்டுறாதீங்க. நிறைய பேர் பாராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? dx by dt தானே முதல்ல இருக்கு, அதே முதல்ல நியூமரேட்டர்ல போட்டுருவாங்க. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dy by dt. அதனால அதை தான் முதல்ல போடணும். அதுக்கப்புறம் டிவைடட் பை dx by dt ரெண்டாவது தான் போடணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப dy by dt வேல்யூ சொல்லுங்க. dy by dt வேல்யூ என்ன? 4at cube. எழுதிடுங்க. 4at cube எழுதிட்டு dx by dt வேல்யூ சொல்லுங்க. 4at. சூப்பர். 4at. இத கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 4 கேன்சல் பண்ணிடலாம். 4 கேன்சல் பண்ணிடலாம். a கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் t-யும் இந்த t கியூபையும் கேன்சல் பண்ணா ஒரு t கியூப்ல ஒரு t தான் கேன்சல் பண்ணலாம். கரெக்ட்டா? சோ அப்போ உங்களுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. t ஸ்கொயர். சூப்பர். அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஆன்சரா. dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. ஒண்ணும் பண்ணல. சோ x equal to 2at ஸ்கொயர் இருக்கு. 2a போட்டோம். t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணி 2t போட்டுட்டோமா? 4at ஆயிடுச்சு. at cube a. நிறைய பேர் a வேரியபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்றது இங்க கான்ஸ்டன்ட் தான், ஆனா மல்டிப்ளிகேஷன் இருக்கு, 0 ஆகாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சா ஒண்ணுமே கிடையாது. a into t power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4t cube, 4at cube. இதுதான் புதுசு. என்ன புதுசுன்னா இப்போ வந்து எப்பவுமே ஒரே ஒரு வேரியபிள் y equal to இருக்கும். டைரக்டா dy by dx போட்டுட்டு இருந்தோம். இல்லைன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு dy by dx ஒரு சைடுன்னு வச்சு போட்டோம். இப்போ இந்த இடத்துல x we have with respect to t, y we have with respect to t. So differentiate x with respect to t dx by dt. Differentiate y differentiate பண்ணுங்க with respect to t. So dx by dt தனியா கண்டுபிடிச்சிருங்க. dy by dt separately you find. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு dy by dx dy by dt by dx by dt இப்படி போட்டீங்க அப்படின்னா dt கேன்சல் ஆகி dy by dxன்றது வருது. ரெண்டாவது அந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு எக்ஸாக்ட்டா ஆன்சர் கிடைச்சிருது. இப்போ இது எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கம்மா. புரிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். x டிஃபரன்ஷியேட் பண்ணி dx by dt கண்டுபிடிக்கணும், y டிஃபரன்ஷியேட் பண்ணி dy by dt கண்டுபிடிக்கணும். dy by dxல ரெண்டு டிவைட் பண்ணனும். ஆனா dy by dt தான் முதல்ல இருக்கணும். எப்ப dx by dt இங்க ஃபர்ஸ்ட் போறன்றதா அதை போட கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கான்செப்ட். சோ பாராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு இப்ப பாத்துக்கலாம்னு பாருங்க. இப்ப dy by dx dy by d theta into d theta by dx னு சொல்லிருக்காங்க. இதையே நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், இதை இன்னொரு மாதிரி எழுதிக்கலாம். அதுதான் நம்ம இப்ப பண்ணது. dy by d theta by dx by d theta. இதுதான் நம்ம இப்ப பண்ணிருக்கோம். பிகாஸ் dy by d theta இந்த dx by d theta தான் இங்க போனா என்ன ஆயிடும், ரெசிப்ரோக்கல் ஆகி d theta by dx அப்படின்றது வந்துரும். அதுதான் நம்ம இப்ப பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாமான்னு பாருங்கம்மா. இஃப் x is equal to a cos theta, y is equal to b cos theta, find dy by dx. ஸோ இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா, என்ன பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிக்கிட்டுமா. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா எழுதிட்டேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டாவும் எழுதிட்டேன். ரெண்டுமே காஸ் தீட்டா தான்ப்பா, கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎக்ஸ் பை டி தீட்டா, ஏ காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? a into sin minus sin theta. சூப்பர், கான்ஃபிடென்ட்டாவே சொல்லலாம். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க.
a வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிக்கலாம். cos தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin தீட்டா. வெரி குட்மா. சோ அப்போ y தீட்டா வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dy by d தீட்டா. இதுக்கு ட்ரை பண்ணுங்க. b into minus sin theta. கரெக்ட். b into minus sin theta. சோ அப்போ dx by d theta இங்க என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் a வெளியே வச்சுக்கிட்டு மைனஸ் a sin thetaன்னு எழுதிக்கலாம். கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி dy by d thetaவை இது மைனஸ் a sin theta, இது மைனஸ் b sin theta. இப்போ நம்ம dy by dx பார்க்க போறோம். dy by dx என்ன? dy by d theta. இங்க தீட்டாவே வந்துச்சுமா. போன தடவை t வச்சு போட்டோம். கரெக்டா? இங்க தீட்டா வச்சு தான் போட போறோம். dx by d theta. இந்த பக்கம் t-க்கு பதில் தீட்டாக்கு பதில் t போட்டீங்கன்னா சரிம்மா. சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ்மா, கரெக்ட் ஒன்லி. dx by d theta. ஆமா, எல்லா இடத்துலயுமே சேம் வேரியபிள் தான் சில்ட்ரன் போடணும் எல்லாரும். இங்க தீட்டா போட்டா இங்கேயும் தீட்டா தான். அதாவது தீட்டா இருந்தா தீட்டா வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். t இருந்தா t வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நம்ம அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். சரி சொல்லுங்கம்மா, dy by d theta வேல்யூ என்ன? மைனஸ் b sin theta. மைனஸ் b sin thetaவை எடுத்து போட்டுருங்க. அப்புறம் பை மைனஸ் a sin theta. அவ்வளவுதான். ஏதாவது கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. மைனஸ் மைனஸ் sin theta sin theta. அவ்வளவுதான். சோ sin theta கேன்சல் ஆயிடுது. அதே மாதிரி மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. இப்படி எல்லாம் கேன்சல் ஆயிடுது அப்படின்னா dy by dx ஓட வேல்யூ என்ன வருதுன்றதை இப்ப நம்ம சொல்லணும். சோ dy by dx ஓட வேல்யூ என்ன வரப்போகுது இப்போ? b by a. எஸ், தட்ஸ் இட். dy by dx ஓட வேல்யூ b by a. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் கிளியரா இருக்கா? சோ என்ன பண்ணோம்? as usual dx by d theta போட்டோம், dy by d theta போட்டோம். dy by dx பாராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் dy by dx equal to dy by d theta by dx by d theta. அவ்வளவுதான். d theta கேன்சல் ஆயிடுமா? கேட்டா பாராமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா dy by dx dy by d theta by dx by d theta ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்ன்றாங்க. கிளியரா இருக்காமா? எனி டவுட்ஸ்? இப்போ நம்ம क्वेश्चन நம்பர் 3 போயிடலாமா? வெரி குட். क्वेश्चन நம்பர் 3 போயிடுவோம். மறுபடியும் t பத்தி பேசுறாங்கப்பா. ஏன்னா நீங்க மறந்துட கூடாதுல்ல, அதனால போனதுல ஃபர்ஸ்ட் t அப்புறம் தீட்டா மறுபடியும் t வந்துருச்சு. x equal to sin t, y is equal to cos 2t இருக்கு. அதுக்கப்புறம் வந்து find dy by dx அப்படின்றது இருக்கு. சோ அப்ப x-ம் கொடுத்துட்டாங்க, y-யும் கொடுத்துட்டாங்கம்மா. தென் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் கொடுத்துருக்காங்க. x equal to sin t கொடுத்துருக்காங்க, y is equal to cos 2t கொடுத்துருக்காங்க. தென் find dy by dx தான் கேக்குறாங்க. find என்ன கேக்குறாங்க? dy by dx. சரி, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். x equal to வேல்யூ சொல்லுங்கம்மா. x equal to வேல்யூ என்ன? sin t. எஸ். y is equal to வேல்யூ cos 2t. சோ அப்போ இங்கேயும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். x எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு பாருங்கப்பா. x எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? t வச்சு. கரெக்ட்டா? dx by dt. சோ அப்போ sin t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்கம்மா. sin t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? cos. எஸ்மா, sin t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t வரும். சரியா? அப்புறம் y ஐ டிஃபரன்ஷியேட் பண்றீங்க with respect to t, dy by dt. ஓகேவா? cos 2t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. what is the cos 2t differentiate? வெரி குட். minus sin 2t. அப்புறம் 2t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. 2t டிஃபரன்ஷியேஷன் என்ன? 2. ஆமா. சோ அதனால dy by dt என்னன்னு சொல்லிக்கலாம்? -2 sin 2t ன்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? சோ இப்ப x கொடுத்தாச்சு, dx by dt தெரிஞ்சது, y கொடுத்தாச்சு, அதுல இருந்து dy by dt யும் தெரிஞ்சிருச்சு. இப்ப dy by dx equal to எதையும் டிவைட் பண்ணனும்னு பாத்துக்கங்க. dy by dt by dx by dt. ஓகேவா? சோ அப்ப dy by dt யும் divided by dx by dt யும் பண்ணனும். இப்ப dy by dt வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. what is the value of dy by dt? -2. வெரி குட் மா. -2 sin 2t by dx by dt யோட வேல்யூ cos t. dx by dt யோட வேல்யூ cos t. சோ இப்போ எதுவும் கேன்சலேஷன் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற கூடாது.
ஏதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா இருக்கான்னு கண்டிப்பா நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? சோ இதுல என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா நம்ம இங்க பாக்குறதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா dy by dx equal to sin 2 theta. sin 2x ஃபார்முலா தெரியுமாமா? 2 sin x cos x கரெக்டா? சோ அதனால -2 போட்டுட்டு sin 2x ஃபார்முலா 2 sin x cos x. சோ sin 2 தீட்டாக்கு 2 sin theta sin t cos t அப்படின்றத அப்ளை பண்ணிடுறோம். கரெக்டான்னு பாத்துக்கோங்கப்பா நான் என்ன சொன்னேன்னு. அதாவது sin 2 theta sin 2x ஃபார்முலா 2 sin x cos x. இங்க sin 2t இருக்கு. அப்போ 2 sin t cos t போட்டுக்கலாமான்னு பாத்துக்கோங்க. இந்த -2 செப்பரேட்டா இருக்கும். அது தனி. -2 தனி கதை. sin 2t தனி கதை. sin 2t-க்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். sin 2க்கு நிறைய ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 sin a cos a அந்த ஃபார்முலால 2 sin t cos t போட்டுட்டோம். இது வரைக்கும் கிளியரா? டினாமினேட்டர்ல cos t இருக்கு. ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? cos t கேன்சல் பண்ணிடுங்கப்பா. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா dy by dx equal to என்ன ஆன்சர் வந்துரும்? -4 sin t. அவ்வளவுதான். dy by dx equal to -4 sin t அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு வந்துவிடும். சோ கிளியரா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ இப்போ நம்ம இங்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சோ நம்ம அடுத்த கொஸ்டின் போறோம். சோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். ஒரே விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த -2 sin 2t by cos t. நிறைய பேர் கேட்கறது, சார் நான் இதோட நிறுத்திட்டா ஃபுல் மார்க் கொடுப்பாங்களா சார்? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. என்னது கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. sin 2t உன்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னு நமக்கு தெரியணும். sin 2t 2 sin t cos t போட்டு இந்த cos t கேன்சல் பண்ணி இந்த ஸ்டெப் -4 sin t போட்டாதான் ஃபுல் மார்க்ஸ். அதாவது அதான் கரெக்ட். மறுபடியும் மார்க்ஸ்க்கே போற மாதிரி இருக்கு. ஸோ கரெக்டா ராங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். அது இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பெண்டிங் தான் சொல்லணும். அதனால இந்த ஸ்டெப் நம்ம கண்டிப்பா போடணும். கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாமா? if x equal to 4 theta, y is equal to 4 by t, find dy by dx. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் நம்ம எடுத்து எழுதுறோம். எக்ஸோட வேல்யூ சொல்லுங்கம்மா. எக்ஸோட வேல்யூ என்ன? 4t. சூப்பர். ஒய்யோட வேல்யூ என்ன? 4 by t. எஸ், எக்ஸோட வேல்யூ 4t, ஒய்யோட வேல்யூ 4 by t. நல்லா இருக்குல்ல? அதாவது இது மாதிரி இருக்கு. அது பேர் என்ன? ஃபேன்சில இருக்கு மாதிரி. இங்க 4t, இது 4 by t அப்படின்னு. சரி, இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு பாருங்க. எக்ஸை எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன்? டீயை வச்சு தான் பண்ண போறேன். கரெக்டா? ஸோ dx by dt. இது டீயை வச்சு பண்ணி சொல்லுங்கம்மா. 4 into 1 4 தான். ஐ அக்ரி. ஆமா, எஸ்மா. 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 அந்த மாதிரி. கரெக்ட். dy by dt சொல்லுங்கப்பா. y t வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. அப்போ இந்த 4 by t 4 into 1 by t ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டா? 4 into 1 by t. அதாவது 4 அப்படியே இருக்கும். இந்த 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கம்மா. வாட் இஸ் த 1 by t டிஃபரன்ஷியேஷன்? -1 by t square. வெரி குட். இதுக்கு தான் அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதான ஒரு யூஸ். 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by x ஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by t ஸ்கொயர். வெரி ஜஸ்ட் see the இம்பார்ட்டன்ஸ். எல்லாமே கவனிங்க. இப்போ ஒரு ஃபார்முலா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும். ஆக்சுவலா 1 by x-க்குன்னு ஒரு டிஃபரன்ஷியேஷன் இல்லவே இல்லை. நம்ம தான் ஃபார்முலால படிக்கிறோம். ஏன் 1 by x -1 by x ஸ்கொயர் நிறைய இடத்துல வரும். ஒரு தடவையும் 1 by x x பவர் -1 x பவர் -1 போட்டுட்டு இருந்தா நமக்கு தான் டைம் ஆகும் அப்படின்னு. ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து டெஃபினட்டா யூஸ் ஆகும். ஃபார்முலா மட்டும் கிடையாது. ஒரு விஷயம் நீ எக்ஸ்ட்ரா கத்துக்கிறீங்க, தட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஓகேவா? அதுவும் எஜுகேஷன் ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்ப dy by dt என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா -4 by t ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம்ப்பா. ஸோ dx by dt 4, dy by dt வந்து -4 by t ஸ்கொயர். இப்ப dy by dx போட ஆரம்பிச்சலாமான்னு பாருங்கம்மா. dy by dx equal to எதையும் டிவைட் பண்ணலாம்னு பாருங்க. dy by dx equal to dt by dx by dt. dy by dt by dx by dt. அவ்வளவுதான். சோ dy by dt என்னன்னு சொல்லுங்க. அதையும் dx by dt நம்ம டிவைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுச்சு.
So minus dy by 4 dt by ன்றது d square. சூப்பர். dy by dt ன்றது minus 4 by t square divided by dx by dt ன்ற வேல்யூ 4. 4 வந்துரும். சோ அதனால இதை அப்படியே டிவைட் பண்ணிடலாம் மைனஸ் 4 by t ஸ்கொயர்மா இன்டு இந்த 4 இருக்குல்ல இந்த டிவிஷன்ல இருக்க அந்த 4 வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும். இது வந்து 4 by 1 கன்சிடர் ஆகும். இந்த 4 by 1 என்ன ஆயிடும் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி இன்டு 1 by 4 ஆயிடும். So that 4 by 1 is nothing but 1 by 4. இப்ப சொல்லுங்கம்மா ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்? Anything 4. is eligible to cancel. சொல்லுப்பா. 4. எஸ்மா 4 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ dy by dx வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. இந்த 1 dy by by t dx square. வேல்யூ வந்து அவ்வளவுதான் மைனஸ் 1 by t ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு. இதுல என்ன இருக்கு? சோ அப்போ dy by dx dy by dt by dx by dt ன்னு இருக்கு. dy by dt ஓட வேல்யூ வந்துட்டு மைனஸ் 4 by t ஸ்கொயர் dx by dt ஓட வேல்யூ 4. இந்த 4 மட்டும் ரெசிப்ரோக்கல் ஆகி 1 by 4 ஆகி கேன்சல் ஆகுது. சோ இது தெரிஞ்சா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியரா இருக்கமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. So, question number 5 போயிடலாமா? Okay. Yes. If x equal to cos theta minus cos 2 theta and y is equal to sin theta minus sin 2 theta, find dy by dx. இதாம நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சோ x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க cos theta minus cos 2 theta ன்னு சொல்லிட்டு y ஓட வேல்யூ வந்து sin theta minus sin 2 theta ன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்போ நாம என்ன பண்ணணும்? dy by dx ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? as usual எப்பவும் போல இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சம் போட்டுருந்தோம். அதான் பண்ண போறோம். x equal to cos theta minus cos 2 theta. இதை தீட்டாவால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dx by d theta. cos theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க. minus sin theta. எஸ்மா cos theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta. அதே மாதிரி மைனஸ் இங்க மைனஸ் அவுட் சைட்லயே இருக்கட்டும். மறுபடியும் cos 2 theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos 2 theta? minus sin 2 theta. அவ்வளவுதானா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி cos theta-க்கே மைனஸ். சோ அப்ப இன்னொரு ஒரு மைனஸ் வரும். கரெக்டா? வேணும்னா 2 மைனஸ் போட்டுக்கோங்க. ஒரு மைனஸ் இந்த மைனஸ். ஓகேவா? சரி 2 மைனஸையும் சேர்த்து நீங்க பிளஸ் போட்டாலும் ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ இது ஒரு மைனஸ் இன்னொரு ஒரு மைனஸ். சரி அவ்வளவுதானா? 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஏதாவது எழுதணுமா? 2 theta போடணும். ஸோ அதாவது cos 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா செயின் ரூல்ல மைனஸ் sin 2 தீட்டா இன்டு 2 போடணும். சரிங்களா? ஸோ அதாவது இந்த cos தீட்டாவை நார்மலா டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin தீட்டா, இந்த மைனஸ் அவுட் சைட்ல இருக்கு. அப்புறம் வந்து cos 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin 2 தீட்டான்னு போட்டுட்டு 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2ன்னு போட்டுறணும். சரிங்களா? ஸோ அப்ப dx by d theta equal to மைனஸ் sin theta. மைனஸ் இன்டு மைனஸ் என்னன்னு சொல்லுங்கம்மா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 2 sin 2 தீட்டான்னு போட்டுடலாமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ மைனஸ் sin theta பிளஸ் 2 sin 2 theta. ஸோ இது கிளியரா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா dy by d theta போயிடலாமா? ஸோ ஒய்யோட வேல்யூ போயிடலாமா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? dx by d theta ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்கப்பா. ஓகே. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா sin theta மைனஸ் sin 2 theta இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து dy by d theta போயிடுறோம். ஸோ dy by d theta equal to sin theta டிஃபரன்சியேஷன் சொல்லுங்கப்பா. cos theta. எஸ்மா sin theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta. எக்ஸாக்ட்டா எஸ். அதே மாதிரி sin 2 theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். cos 2 theta into 2. cos 2 theta into 2. ஸோ அது இன்னும் எக்ஸாக்டா கரெக்டான விஷயம் தான். ஸோ அப்போ வந்து 2 cos 2 theta-ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? எஸ் டைரக்டா நான் 2 cos 2 theta-ன்னு போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலா cos 2 theta into 2 தான் கரெக்ட். sin 2 theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணா இப்போ எனக்கு dy by d theta-வே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து dy by dx கண்டுபிடிக்க போறேன். அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா? dy by d theta-வோட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்க. dy by d theta-வோட வேல்யூ என்ன? cos theta மைனஸ்
2 cos 2 theta by sin dx by d theta ஓட வேல்யூ minus sin theta plus 2 sin 2 theta. இது சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனா இந்த சம்ம அப்படியேவும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது பெருசா சிம்பிளிஃபிகேஷன் ஆகாது அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஸோ நார்மலா dx by d theta போட்டுட்டு அதுக்கப்புறம் dy by d theta போட்டு ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இஸ் திஸ் கிளியர்மா? கிளியர். அவ்வளவுதான்ப்பா. dx by d theta போட்டு dy by d theta ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல நார்மல் செயின் ரூல் தான்மா, ரொம்ப பேசிக் செயின் ரூல். இதுதான் செயின் ரூலாவே இல்லாம ஃபார்முலாவும் படிக்க வச்சிருக்கோம். காஸ் டூ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் தீட்டா டிஃபரன்ஷியேஷன் 1மா, சைன் தீட்டா டிஃபரன்ஷியேஷன் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ ஹவு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எப்படி 1 வருமோ அந்த மாதிரி தீட்டாவை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால 1 வந்துடுது. சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் தீட்டாவை வச்சுன்னா அப்பவும் காஸ் தீட்டா வந்துடும். ஸோ a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ y இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், dy பை டி தீட்டா. ஸோ a அப்படியே இருக்கும். 1ன்றது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 0 வருமா? காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் படிச்சிருக்கோமா? என்னென்னு படிச்சிருக்கோம்? காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் தீட்டான்னு படிச்சிருக்கோம். ஸோ dy by d theta equal to minus a sin theta. So a 1 differentiation 0, cos theta differentiation minus sin theta, a into minus sin theta வந்து minus a sin theta அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ நம்ம dy by dx போயிடலாமா? dy by d theta கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ dx by d thetaவும் கண்டுபிடிச்சிட்டோம், dy by d thetaவும் கண்டுபிடிச்சிட்டோம். dy by dx எப்படி போடணும்? dy by d theta by dx by d theta. ஸோ dy by d theta ஓட வேல்யூ சொல்லுங்கப்பா. மைனஸ் a sin theta வரும். பை dx by d theta ஓட வேல்யூ வந்து a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகலாமாம்மா? ஏஏ கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போ மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கும். ஆனால் அதை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமே. ஸோ நமக்கு என்ன தெரியும்? we know that. ஓகேவா? sin 2 theta, sin 2 தீட்டாக்கு 2 sin theta cos theta நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ sin தீட்டான்றது என்ன ஆகும்? ஆங்கிள். இதுதான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஆங்கிளை மட்டும் ஆஃப் பண்ணுறது. ஸோ அப்போ sin 2 தீட்டாவை இந்த 2 தீட்டான்னு இடத்துக்கு பதிலாக தீட்டா வருது. ஸோ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ 2 sin theta by 2 cos theta by 2. ஸோ sin 2 தீட்டாக்கு 2 sin theta cos theta, sin தீட்டாக்கு 2 sin theta by 2. இந்த 2 தீட்டா இருக்கும்போது இங்கே தீட்டா இருந்தது. அப்போ இங்கே தீட்டா இருந்துச்சுன்னா தீட்டா பை 2 இருக்கும். காஸ் தீட்டான்ற இடம் காஸ் தீட்டா பை 2ன்னு இருக்கும். ஸோ இது sin 2 தீட்டாவை சிம்பிளிஃபை பண்ணுறது. அதே மாதிரி 1 மைனஸ் காஸ் 2ஏக்கு 2 sin ஸ்கொயர் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருந்தது. அதுவும் நிறைய தடவை யூஸ் பண்ணோம். 1 ப்ளஸ் காஸ் 2ஏக்கு 2 காஸ் ஸ்கொயர் ஏனும் 1 மைனஸ் காஸ் 2ஏக்கு 2 sin ஸ்கொயர் ஏவும் யூஸ் பண்ணும். அப்போ 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாக்கு 2 sin ஸ்கொயர் தீட்டா. ஆனால் இங்கேயும் ஆஃப் ஆங்கிள் தான். 2 தீட்டா இங்கே இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் அவங்க என்ன தான் கொடுத்துருக்காங்க? அவங்க கொடுத்துருக்குது இங்கே 2 தீட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்குது வெறும் தீட்டா தான். ஸோ அப்போது 1 மைனஸ் காஸ் தீட்டா என்ன வரும்னு பார்த்துக்கணும். ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா வில் பி 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2. கரெக்டானு செக் பண்ணிங்கப்பா. 1 மைனஸ் காஸ் தீட்டான்றது 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆக மாறிவிடும். இப்போது sin தீட்டாவுக்கு dy by dx ஈக்குவல் டு sin தீட்டாவோட வேல்யூ மைனஸ் அவுட் சைடில் இருக்குது. sin தீட்டாவுக்கு தான் இப்போ பார்த்து வச்சுருக்கோம். என்னென்ன ஃபார்முலா? 2 sin தீட்டா பை 2 ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. sin 2 தீட்டா 2 sin தீட்டா காஸ் தீட்டானா sin தீட்டா 2 sin தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2ன்னு வந்துடும். பை இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு போட்டுரும். 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2. ஏதாவது கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கான்னு பாருங்கப்பா. எனி சான்ஸ் ஆஃப் கேன்சலேஷன் இருக்கா? எதை கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். 2 கேன்சல் பண்ணிடலாமா? வெரி குட்.
அப்புறம் sin தீட்டா பை டூவையும் அதில் ஸ்கொயரில் இருக்க ஒன்றையும் கேன்சல் பண்ணிடலாமான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன வரும்? dy by dx equal to minus cos theta by 2 by sin theta by 2ன்னு வருமானு பார்த்துக்கோங்க. அப்போ dy by dx equal to minus cot theta by 2 அப்படின்ற ஆன்சரில் வந்து நிற்கும். கரெக்டாக? ஸோ என்னென்ன பண்ணணும்னு புரியுதா? ஸோ நம்ம இந்த ஸ்டெப்போட அதெல்லாம் சரி, நான் இப்படி நிறுத்திட்டேன். மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமா? அதாவது மறுபடியும் மார்க் பற்றியே பேசக்கூடாது. கரெக்டா அப்படின்னா இது இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுன்றதுனால இது ஃபைனல் ஆன்சராக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சைன் தீட்டாவை 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2னும் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாவை 1 மைனஸ் காஸ் தீட்டாவை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு வி ஹாவ் டு டூ. அந்த சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக செய்யணும். ஸோ அதனால் அது கரெக்ட் கிடையாது அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்ஸும் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஹோம் ஒர்க் இன்னும் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடியல, பட் இதோட அடுத்த பார்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த சம்ஸ்க்கு ஓகேங்களா, சில சம்ஸ் இதே மாதிரி சில ஈஸியான சம்ஸை நம்ம ஹோம் ஒர்க் பார்த்துருவோம். ஸோ அப்போ வந்து ஃபைண்ட் dy by dx தான். ஸோ dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா? x ஈக்குவல் டு a cos theta, y is equal to a sin theta. ஈஸி தான். கரெக்டா? தென் x is equal to find dy by dx. செகண்ட் கொஸ்டின் வந்து எல்லாமே find dy by dx தான். x equal to at square, y is equal to 2at. third one, x equal to a into theta plus sin theta, y is equal to a into 1 minus cos theta. Find dy by dx. மா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.